அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 21/4/2024 சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரியோதசி திதி பின்னிரவு 1:12 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. உத்தர நட்சத்திரம் மாலை 5:08 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 5:08 வரை, பின்பு சித்த யோகம். பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வரையில் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியில் சந்திரன் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரகதிகள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சில் புதுமையோடு இருக்க வேண்டும். மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது அனாவசியமாக பேசுவதை தவிர்த்துவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் பேசுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதாலும் 10ல் ராகு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக தேவையில்லாத அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த செயல் ஈடுபட்டாலும் அந்த செயலில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் கேது அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். சனி செவ்வாய் 8ல் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்திய கூறுகள், அது தொடர்பான செய்திகள் தற்போது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பாகும். சந்திரனானவர் 2ல் இருப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிக மிக சிறப்பு. அடுத்து குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கம், அதாவது சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று சஞ்சரிப்பது, அந்த ஆதிக்கமானது ஜென்ம ராசிக்கு இருப்பது மிக மிக சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது மேலும் உங்களை பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று கோபத்தை குறைத்துக் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு பேசுவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இக்கட்டான நேரத்தில் உடன் பிறந்தவர்களுடைய உதவி கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மரை தரிசிப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். உறவினர்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்
இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் கேதுவும் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். புதன் சுக்கிரன் இணைந்து 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில எதிர்ப்புகள் இருந்தாலும் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கைக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பதும் கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இனி 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் பலனடைவதோ வேறு யாராவது ஒருத்தராக இருப்பார்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை ஒரு பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 2ல் குரு, 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் முடிந்தவரை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தினமும் ஒரு தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று உங்களிடம் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராகு கேதுவின் பங்கை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி பாவகிரகம் இருந்தால் அது தோஷம்னு சொல்லுவோம். 2ல ஒரு ஜாதகத்துல கேது இருக்காரு, 2ல ஒரு ஜாதகத்துல ராகு இருக்காருன்னா அது கரெக்டா அங்கேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கணும். பார்க்கணும், கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரம் இருக்கக்கூடிய லக்னத்துல முதல் நிமிஷத்துல பிறந்த குழந்தையும் கடைசி நிமிஷத்துல பிறந்த குழந்தையும் சரியான முறையில் நம்ம கணிச்சு எடுத்தாதான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அதாவது 2 மணி நேரம் ஒரு லக்னம் இருக்கும் போது, லக்னம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் பிறந்தாலும் ஒரே நிலை, லக்னம் முடியும் போது இருக்கும் போது பிறந்தாலும் ஒரே நிலை நம்ம எடுக்க முடியாது. ஆனா லக்னம் ஒரே லக்னமா தான் இருக்கும். உதாரணமா இப்ப ரிஷப லக்னம் இருக்குன்னா, ரிஷப லக்னத்துல கிட்டத்தட்ட 30 டிகிரி இருக்குது. முதல் டிகிரினா கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள பிறந்தா முதல் டிகிரில இருக்கும், முதல் பாதத்துல இருக்கும். அதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷத்துல பிறந்தா கடைசி பாதத்துல இருக்கும். 9 பாதம் ஒரு ராசி கட்டும். அப்படி இருக்கிற சமயத்துல உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, முதல் பாதத்துல இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் ராகு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது 2ல ராகு இருக்குன்னா, அது அந்த கடைசி பாதத்துல போகும்போது பார்க்கும்போது லக்னத்திலே ராகு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலா அதை நம்ம பார்த்து முடிவெடுக்கணும். அதனாலதான் பாவகிருதியாக கரெக்டா இருக்கணும், செக் பண்ணணும்னு சொன்னேன். 2ல பாவகிருதியாகவும் 2ல அந்த பாவகிரகம் இருந்தால் ஃபேமிலி லைஃப் விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். என்றாலும் அந்த தசாபுத்தி நடந்தாதான் பாதிப்பை கொடுக்கும். ஒருத்தருக்கு 2ல ராகு இருக்குன்னா, அந்த 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ அல்லது ராகுவோட புத்தியோ நடக்கும் போதுதான் அவங்க சார்ந்த குடும்பத்தில் தேவையில்லாத ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படும். அது போல 2ஆம் வீட்டுல கேது இருக்குன்னா, இந்த கேதுவோடைய திசை அல்லது புக்தி நடப்புல நடந்தாதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். கேது 2ல இருக்குன்ற போது 2ல கேது இருந்து கேதுவோட திசை நடந்தால் வம்பு வழக்குகள், ஒரு நிம்மதி குறைவுகள், குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உங்களுக்கு பொதுவா ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஜென்ரலாக. அதே மாதிரி 2ல ராகு இருக்குன்னா, அந்த ராகுவோட திசை அல்லது புக்தி நடக்கின்ற பொழுது சூழ்நிலை காரணமா அந்த ஜாதகர் வெளியூர்ல போயிருக்கிறது, பேச்சுலர் தங்கி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 உறவினர்களை விட்டு இவங்க ஏதாவது ஒரு இடத்துல லாங் டிஸ்டன்ஸ்ல போய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா 2ல கேது இருந்தா ஒரு குடும்பத்துல ஒற்றுமைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ல இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடக்கும்போதுதான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்ன்ற கருத்தை நான் முன்னிச்சு வைக்கிறேன். நான் கண்டிப்பா உறுதிபட்டு கொள்றேன். பொதுவா திருமணத்துக்காக பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கோ ராகு 2ல ராகு இருக்காரு, ஒரு ஆணுக்கு 2ல ராகு இருக்குன்னா அந்த தசாபுத்தி எப்ப நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆணுக்கு திருமண வயது என்பது 25 40 வயசுக்குள்ள. அதே மாதிரி பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 25 24 20 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலம். முதல் கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு 15 வருஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். அந்த நேரத்துல இந்த 2ல இருக்கக்கூடிய பாவகத்தோட தசாபுத்தி நடந்தா அதோடைய பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்கும். அதுவே 2ல இருக்கக்கூடிய பாவகத்தோட தசாபுத்தி நடக்காம மற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால்
2ல ராகு இருந்தாலும் அந்த ராகுவுடைய பாதிப்பு வந்து அவங்கள பாதிக்காது. அது போல ஒரு ஜாதத்துல 7ல ராகு இருக்கு, 7ல கேது இருக்குன்னா, கல்யாண ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 25-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலத்துல அந்த 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ, ராகுவோடைய புக்தியோ, கேதுவோட திசையோ, கேதுவோட புக்தியோ நடந்தாதான் வந்து பாதிப்புன்னு சொல்லாம சரி, நடக்காத போது பாதிப்பு கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதத்தை பார்த்துட்டேன். ஒரு ஜாதத்துல 7ல கேது இருந்தால் அந்த கேதுவோட திசை புத்தி நடக்கின்ற பொழுது ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த முயற்சியில தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத இடையூறுகள், ஒரு உறவினர்கள் பகையெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் ஜென்ரலாக. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ல இருக்கக்கூடிய பாவகத்துல தசா புத்தி திருமண வயதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல இருந்துதான், திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல இருந்ததுன்னா அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சரி, அந்த 7ல இருக்கக்கூடிய ராகுவோ 7ல இருக்கக்கூடிய கேதுவோட தசாபுத்தி நடக்காதுன்னா அதை வந்து ஒரு பெரிதா எடுத்துக்கவே தேவையில்லை, கணக்குல எடுத்துக்கவே தேவையில்லை. ஒரு பையனுக்கு 7ல ராகு இருக்குன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல அந்த ராகு தசை நடக்காம இருந்தா அந்த ராகுவை வந்து ஒரு 7ல ராகு இருக்கான்ற ஒரு கணக்கு எடுத்துட்டு பார்க்க தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ஒரு திருமண வாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் ராகு கேது பங்கை வெற்றி பார்க்கின்ற பொழுது 5ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது புத்திரதோஷம் சொல்லலாம். ராகு இருந்தால் கூட சில தடைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருது. அதுவே வந்து 5ஆம் வீட்டுல கேது இருந்தா புத்திரதோஷம் கடுமையா இருக்கும். ஜென்ரலாக அந்த 5ல் இருக்கக்கூடிய கேதுவோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்க திருமணத்த விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி போடுறது, விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருந்தாலும் அது ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா வந்து அந்த ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருக்கின்ற பொழுது அது வந்து மன வாழ்க்கையை வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை ஜென்ரலாக. ஆனா அந்த புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ ஒருத்தருக்கு இருந்தால் அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவா ராகு இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் உண்டாயிருது. ஆனா கேது இருந்தா குழந்தை பாக்கியம் உண்டாவதுல ஒரு சில தேவையற்ற தடை, தேவையற்ற தடங்கல்கள், தேவையற்ற இடையூறுகள்லாம் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ஆண்கள் ஜாதத்துல சுக்கிரன் தான் வந்து மன வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய கிரகம். பெண்களுக்கு செவ்வாய் மிக மிக முக்கிய கிரகம். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது போல 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. மன வாழ்க்கை அமையறதுல தாமதங்கள், தாமதமா அமையக்கூடிய வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் கூட ஏற்படுது. 7ல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு கேதுவோட தொடர்பு வந்தா மன வாழ்க்கையில பிரச்சனைகள், மன வாழ்க்கையில தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் கூட ஏற்படுது. 7ல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கோபத்தால் வீண் வாக்குவாதங்கள்லாம் கூட கொடுக்கும். அந்த 7ல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கு பொதுவா உறவுக்காரங்களை திருமணம் செய்யாம ஒரு அந்நிய ஜாதி, அந்நிய மதத்துக்காரங்க, ஒரு அந்நிய பிரிவில் இருக்கவங்களை திருமணம் செய்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் என்றால். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராகு கேதுவுடைய தசாபுத்தி நடக்கின்ற போதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல 2-7ல ராகு கேது அமைய பெற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது. சரி, 7ல ராகு இருந்தாலே தோஷம், 7ல கேது இருந்தாலே தோஷம் என்பதை சொல்வதை வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ரலாக. என்னுடைய கருத்துக்களை, சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.